வட இந்தியாவில் துர்க்கையை 9 நாளும் நவ துர்க்கையாக வழிபாடு செய்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித வண்ணம் ஆடை உடுத்தணுங்கிறதும் அங்கே ஒரு சம்பிரதாயம். அப்படி இன்று துர்க்கையின் 3வது வடிவம் சந்திரகாண்டான்னு சொல்லுவாங்க. அவள் தலையில் பிறை சூடி இருப்பாள், அதனால் சந்திரகாண்டான்னு பேர். மணி போன்ற பிறை, ஒளிரும் மணி போன்ற பிறை, 18 கரங்கள், சிங்கத்தின் மேல் இருப்பாள். அவளை வழிபாடு செய்தால் வலிமை, வீரம் ஆகியவை கிடைக்கும். போருக்கு தயாரான நிலையில் இருப்பாள். ஆனால் சாந்த சுரூபி, அதாவது நம் மனதில் இருக்கும் பயத்தை அகற்றுவதற்கு சந்திரகாந்தாவை வழிபட வேண்டும். பொற்கரங்கள் 18 நம்மை சுற்றி வரும் பகை விரட்டும். நெற்றியிலே குங்கும பொட்டு வெற்றி பாதையை காட்டும். சிங்கத்தின் மேல் அவள் வீற்றிருப்பாள். திங்களை முடிமேல் சூடி நிற்பாள் அப்படின்லாம் பாட்டு இருக்கும். நம்ம ஊர்லேயும் பிறை சூடிய அம்மன் நிறைய உண்டு. காமாட்சி அம்மன் பிறை சூடியவள் தான். உடையாளை ஒல்கு செம்பட்டுடையாளைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மங்கள ரூபிணி, மதி அணி சூலினி, கையில் சூலத்தை ஏந்தி மங்கள ரூபிணியாக இருக்கும் அம்பிகைன்னு அவளுக்கு பேர். ராஜராஜேஸ்வரி, லலிதா பரமேஸ்வரி, அபிராமி அம்மை எல்லாருமே பிறை சூடி தான் இருப்பாங்க. இன்றைக்கி நவராத்திரியில் 3வது நாள் சந்திரகாந்தா அப்படிங்கிற துர்க்கையை வழிபடும் நாள்.